பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 3 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய உடன் வேலைக்காரன் காயுவை வாழ்த்துகிறார். இந்த காயுவை அவர் வாழ்த்தும் பொழுது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறார். இந்த யோவான் தன்னுடைய உடன் வேலைக்காரன் காயுவை இப்படி மனதார வாழ்த்த காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த காய்வு குறித்து சகோதரர்கள் சொல்கிறாங்க, யோவானே, உம்முடைய உடன் வேலைக்காரன் அந்த காய்வு சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் அவர் தன்னுடைய நீர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தில் உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதன்படி நடக்கிறார் என்று சொல்லி இந்த காய்வை குறித்து யோவானிடத்தில் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காய்வு சத்தியத்தில் நடந்தது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்தில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகி விடக்கூடாது. ஆமென். எப்படி தன்னுடைய உடன் வேலைக்காரன் காய்வை குறித்து நல்ல செய்தியை கேட்டு அந்த யோவான் மனதார அவனை ஆசிர்வதித்தது போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் சத்தியத்தில் நடக்கிற இந்த காரியத்தை அவர் பார்க்கும்போது நம்மை மனதார வாழ்த்தி ஆஸ்வதிப்பார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஏசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் சத்தியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நம்ம நினைச்சணும், அவரை பின்பற்றணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவர் விட்டு சென்ற பாதையில் நம்ம நடக்கணும். ஒருபோதும் சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் நாம் கேட்டுக்கொண்ட சத்தியத்தில் நம்ம நிலைத்திருக்க, உறுதியாக இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஆமென். எனவே முதலாவது நாம் எல்லாரும் சத்தியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். இயேசுவே சத்தியம். அவர் விட்டு சென்ற பாதையில் அவரை போல வாழ்ந்து அவரை போல நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ரெண்டாவது, இந்த காய்வு குறித்து யோவானுக்கு கொடுக்கிற செய்தி என்னென்னா, உண்மை உள்ள காய்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சகோதரர் வந்து அந்த காய்வை குறித்து யோவான்கிட்ட சொல்கிறாங்க, அந்த காய்வு உண்மை உள்ள மனுஷனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த யோவானுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய உடன் வேலைக்காரன் காய்வை மனதார வாழ்த்துகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிபதியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அநேகத்துக்கு அதிபதியாக நம்மை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். ஆமென். மோசே குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. மோசே வந்து உண்மையாக வாழ்ந்தார். எங்கும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானா நிச்சயமாக தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ஆமென். அப்போ நாமும் உண்மையாக இருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், நம்மை மனதார ஆஸ்வதிப்பார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உண்மையை தேவன் பார்க்கிறார். ஒருவேளை பொய் சீக்கிரமாக ஜெயிக்கும், உண்மை ரொம்ப காலம் கழித்து தான் ஜெயிக்கும். அதனால் சோர்ந்துடாதீங்க, பொய் பேசாதீங்க, உண்மையாக வாழுங்க. இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல உண்மையாக வேலை செய்யுங்க. உங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் அதிகாரிகளுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அதற்குரிய ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே ஒருவேளை பொய் சொல்லி சிலர் வந்து சீக்கிரமாக ஆஸ்வதிக்கப்படலாம், அது நிரந்தரம் கிடையாது. ஆமென். துரிதமாய் வருகிற ஆஸ்வாதங்கள் அது வேதனையை கொண்டு வந்துவிடும். எனவே உண்மையாக இருப்போமானால் நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். எந்த சூழ்நிலையும் நீங்கள் உண்மை விட்டு விலகாமல் உண்மையாக வாழுங்க, உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இந்த காயுடைய வாழ்க்கையில் இருந்த மூன்றாவது ஒரு காரியம் வசனம் 6 சொல்லுகிறது, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். மூன்றாவது, இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துகிறதில் ஒரு சிறந்த மாதிரியாக இருந்த மற்றவர்களை எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ளவனாக காணப்பட்டான்.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அன்பை பிரதானம். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. எல்லாரையும் மனதார நேசிக்கிற உண்மையான அன்பு செலுத்துகிற அது நல்ல ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்படணும். இந்த 3 காரியங்கள் காயுக்குள்ள இருந்தபடினால இதை கேட்ட உடனே அந்த யோவானுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தின் மிகுதியில் அந்த காயுவை ஆஸ்வதிக்கிறான், வாழ்த்துகிறான். இதே போல் நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது, நம்ம சத்தியத்தில் நடக்கும் பொழுது, உண்மையாய் வாழும் பொழுது, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும் போது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை மனதார ஆஸ்வதிப்பார். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட போகிறீங்க. நீங்கள் சத்தியத்தில் நடங்க, உண்மையாக வாழுங்க, அன்பு செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது காய்வை யோவான் வாழ்த்துனது போல தேவன் இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். காய்வை பார்த்து சொன்னது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல நீங்கள் சுகமாய் வாழ்வீர்களாக. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உங்களை ஆஸ்வதிக்கிறேன். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த இறைவார்த்தை கேட்டபடி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் வழி நடத்துங்க. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.